உலக ரட்சகர் தன்னை பூரணமாய் வெளிப்படுத்தி அவர்களுக்கான பரலோகத்தின் நித்திய மாபெரும் செய்தியை அவர்கள் மத்தியில் தான் வெளிப்படுத்தி அவர்கள் மத்தியில் தான் எண்ண முடியாத அற்புதங்களை செய்து ஆயிரம் மக்களை குணமாக்கி அவர்களோ ஒரு சமுதாயத்துல வாழ வைக்கிற தெய்வமாய் கர்த்தராகிய இயேசு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கர்த்தர் இயேசு அப்படிப்பட்டவர்களை வாழ வைக்கிற தெய்வமாய் தான் அவர் இருக்கிறார். இந்த ஆராதனையில கிறிஸ்தவர்களாக அநேக பேரோ கிறிஸ்துவ அல்லாதவர்களாக அநேக சகோதர சகோதரிகள் தம்பி தங்கச்சிகளோ நீங்கள் வந்திருக்கிறார். இந்த பைபிள் போதிக்கும் தேவன் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல. இது கிறிஸ்தவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட புனித பைபிள் அல்ல, புனித நூல் அல்ல. இது அப்படி ஒரு வார்த்தை பைபிள்ல கிடையவே கிடையாது, ஒரு வார்த்தை கூட கிடையவே கிடையாது. இந்த பைபிள் போதிக்கிற தேவன் மனித குலத்தை உண்டாக்கிய தேவன், மனித குலத்தை தேடி வந்த தேவன், மனித குலத்தின் தேவன். எல்லாரும் மனித குலத்தை மீட்க அவர்தான் வந்தார். உலகத்தில் எந்த மதமும் போதிக்கிறாத ஒரு மாபெரும் சத்தியத்தை இந்த புனித பைபிள் வேதம் உலகத்துக்கு இன்றைக்கும் போதிக்கிறது. இந்த உலகில் எந்த மதமும் மனிதனுக்காக கடவுள் வந்தார் என்று சொல்லி எந்த மதமும் போதிப்பது கிடையாது. புனித பைபிள் அதைத்தான் போதிக்கிறது. மனித குலத்தை மீட்கவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த தேவன் யாவே தேவன் என்று சொல்லி இருக்கிறார். வெறும் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல இன்றைக்கும் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வெறும் 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். நீ இந்துக்களா இருக்கலாம், இஸ்லாமியர்களா இருக்கலாம், ஜைனர்களா இருக்கலாம், பௌத்தர்களா இருக்கலாம், ஏன் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்களாக கூட நீ இருக்கலாம். இது நீ தெரிந்து கொண்ட வழி, நீ வச்சிருக்கிற ஒரு காட்சி இது. ஆனால் நீ யார், நீங்கள் யார், நாம் யார்? இந்த புனித பைபிளில் போதிக்கும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி, அவருடைய ஆவியால் உண்டாக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தான் நீங்கள் தான். இந்த உலகம் உருவானது முதல் இந்த உலகம் முடிமாட்டம் மனித குலம் முழுவதையும் மீட்டெடுத்தால் மனித குலத்தை உண்டாக்கிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் இந்த உலகத்தில் வந்தார். அவர்தான் அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார். இஸ்ரவேல் ஜனத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கிறார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவேதான் இந்த உலகம் முழுவதும் தன் அப்போஸ்தலர்களை இன்றைக்கும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். உலகம் முழுவதும் புறப்பட்டு போங்கள். உலகம் முழுவதும் எல்லா மதத்தாருக்கும், கடவுள் நம்பிக்கை கொண்ட எல்லா மதத்தாருக்கும் நானே தேவன் என்று அந்த மதத்தார் ஒவ்வொருவருக்கும் போய் எடுத்து சொல்லுங்கள். என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துங்கள், என் நாமத்தில் நோயாளிகளை குணமாக்குங்கள், என் நாமத்தில் கட்டப்பட்டவர்களை எழுப்புங்கள், மறித்தவர்களை எழுப்புங்கள், என் நாமத்தில் ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்துங்கள், அவர்கள் வாழும் வழிகளை சொல்லுங்கள். நான் உங்களுக்கு போதித்தவைகளை அவர்கள் கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு போய் எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் எல்லோரையும் என்னுடைய சீடர்களாக, என் சொந்த ஜனங்களாக அவர்களை மாற்றுங்கள் என்றாலே உலகம் முடிய மாட்டால் இந்த மாபெரும் மீட்பின் பணியை கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அனுதினமும் இரவும் பகலும் அவர் நிறைவேற்றிக் கொண்டே வருகிறார். எத்தனை எதிர்ப்பு வரட்டும், எத்தனை தடை வரட்டும், எத்தனை மந்திரிகள் ஏற்பட்டோம், தலைவர்கள் ஏற்பட்டோம், ராஜாக்கள் ஏற்பட்டோம், எத்தனை ராட்சியங்கள் ஏற்பட்டோம், இந்த 2024 வருஷத்துல இந்த பைபிளை எதிர்க்கிறதாக உலகில் பல நாடுகளில் எழுப்பியது. பல ராஜாக்கள் எழுப்பினார்கள், பல அரசியல்வாதிகள் எழுப்பினார்கள், பல மதவாதிகள் எழுப்பினார்கள். நடந்தது தெரியுமா? எழுப்பினவர்களோடு அழைத்தார்கள். பைபிள் உலகம் என்ன வளர்ந்து கொண்டே வருகிறார். பாதாளத்தில் இருக்கிற பேய்கள் மேலே வந்தாலும் சரி, அல்லது பாதாளத்தில் இருக்கிற பேய்கள் மனிதர்கள் மேல், அரசியல்வாதிகள் மேல், மதவாதிகள் மேல், உலகத்தலைவர்கள் ஏறி வந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு உலகமெங்கும் கட்டி கொண்டிருக்கிற கோடி கோடியான மக்கள் கூட்டம் என்னும் சபையை எந்த பேய்களால் தடுக்கவே முடியாது. இங்க 10 பேர் பின்வாங்கி போனானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்து ஊர்ல 10,000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அங்க
அங்க 500 பேர் பின்வாங்கி போயிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொரியாவில் 5 லட்சம் பேர் எழுப்பி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 20 பேர் பயந்து போயிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆந்திராவில் 20 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது தேவனுடைய ராஜ்யம். எந்த பேய்களாலும் தடுக்க முடியாது. எந்த பிசாசுகளும் அதை தடுக்க நிலைநிற்கவே முடியாது. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் நிர்பலமாகும். இப்படி தள்ளப்பட்ட மக்கள் மத்தியிலே தான் உலக ரட்சகர் தன்னை வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு தான் 1000 பேருக்கு அற்புதம் செய்தார். அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்தின் செய்திகளை கொடுத்தார். அவர்கள் தான் தாகத்தோடு ஏக்கத்தோடு காத்திருந்தவர்கள். அவர்கள் தான் தாகத்தோடு ஏக்கத்தோடு அவரை தேடிக் கொண்டார்கள். அவரிடத்தில் தங்களை அர்ப்பணித்தார்கள். அவர்களை தங்கள் ரட்சகராக, மீட்பராக, ஆண்டவராக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதோ இந்த வேதம் சொன்னது, அவர் மலையிலிருந்து பிரசங்கித்து கீழே இறங்கி வந்த போது திரளான மக்கள் கூட்டம் அவரை தேடி ஓடி வந்தது. அந்த கூட்டத்திலிருந்து ஒருவன் தொழுநோயாளி, குஷ்டரோகி. எல்லாம் குஷ்டரோகி கூட்டம் தான், பொல்லாத நோய் கொண்ட கூட்டம் அதெல்லாம். அதிலிருந்து ஒருத்தன் முன்னால் ஓடி வந்து, இதுதான் உங்களுடைய விசுவாசம், உங்களோட 1000 பேர் இருக்கிறார், ஆனால் யாருக்கு வாழணும் விருப்பம் இருக்குதோ நீங்க ஓடி வர்ற. அவன் முன்னால் ஓடி வந்து இயேசுக்கு முழங்கால் போட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க, என்னை சுகமாக்க உம்மால் ஆகும் என்று பைபிள் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவன் அருகிலே சென்று அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ பூரண சுகமாக என்று சொன்னார். உடனே தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தை போல அவன் பூரண சுகமாக. கைகளை பலமான ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்கிறவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் பூரண சுகத்தோடு இந்த பூமியிலே கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பிசாசும் உடலிலே பல முள்ளின் நோயை விதைக்கலாம், பயப்படாத, கலைஞராத. நீ ஆராதிக்கிற கர்த்தர் ஆகவே ஒரு இலை நோயை குணமானது இல்ல, ஒரு கீரை நோயை குணமானது இல்ல. ஒரு கீரை வச்சு பெரிய பெரிய கம்பெனி, புரோட்டீன் கம்பெனியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த கீரையை வறுத்து பொறிச்சு கொடுத்தேன்னா இந்த நோய் போயிடும். உணர்ந்து பாரு, இந்த கீரை, இந்த காய், இந்த கனி, இந்த மரத்தை, அந்த வேர், இந்த மரப்பட்டை யார் உண்டாக்குறது? யெகோவா ராஃபா, குணமாக்குற தெய்வம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயர் யெகோவா ராஃபா, அவர் குணமாக்குற தெய்வம். அவர் ஆடையை தொட்டு ஒரு பெண் குணமானால் என்று வேதம் போதிக்கலையா? நூற்றுக்கணக்கான நோயாளிகள் இயேசுவின் ஆடையை தொட்டு குணமாக இருக்கிறார்கள். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அன்பான தேவஜனமே, நீ பூர்ண சுகத்தோடு ஆயுசு காலம் நீண்டு வாழும்படிதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நீ கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள். உனக்கும் தேவனுக்கு நடுவுக்கு எல்லா பாவங்களையும் தயவு செய்து விட்டுவிடு. தேவனோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள். கர்த்தாவே, நான் உமக்காகவே நீண்ட காலம் வாழ விரும்புகிறேன். உமது நாமத்தை உயர்த்துவதற்காகவே நான் வாழ விரும்புகிறேன். உமது ரத்தத்தால், உமது ஆவியால், உமது வசனத்தினால் என் ஆயுசு காலங்களை கூட்டித்தாலும் தேவனே. நீங்க கேளுங்க, அதை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்கிறது, அவர் வசனத்தை அனுப்பி நோய்களை குணமாக்குகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பெரிய புகழ்பெற்ற ஒரு டாக்டர் அந்த ஆஸ்பத்திரி இருக்கிறது கோயம்புத்தூர்ல. இன்னைக்கு யூடியூப்ல பேசுகிறார். கர்த்தர் மகிமைக்காக தான் நான் சொல்றேன். இந்த ஆஸ்பத்திரியில எத்தனை நோயாளி இருக்கிறாங்க, அவரோட நோயை ஒருத்தங்க இருக்குது. அதனால இயேசுசாமி என்னை எப்படியாவது குணமாக்கணும் சொல்லி எனக்காக ஒரு விஷயம் பண்ணுறேன். அவருக்கு ஒரு பைபிளை கொடுத்துட்டு அவர் சொன்னார், இந்த இடத்துல இருந்து அந்த வாபசி கிரவுண்ட்ல மீட்டிங் எல்லாம் நடக்கும்போது நான் ஜன்னல உட்கார்ந்துதான் பார்ப்பேன். ஜெப வேலையில வான்னு சொல்ல முன்னாடி 1/2 மணி நேரம் இறங்கி நான் கிரவுண்டுக்கு வந்துடுவேன். நான் முன்னால தான் நிற்பேன். எல்லா கேசட் செய்தி நான் காப்பை கேட்டுதான் போவேன். இயேசு சாமி ஒருத்தர் தான் குணமாக்குற தெய்வம் என்பதை நான் கண்டுபிடிச்சேன்.
இன்னைக்கு